கலாத்தியர். இந்த நிருபத்தை நீங்கள் வேதாகமத்தில் படிப்பதற்கு முன்பாக இதன் பின்னணி, வரலாற்று சூழ்நிலை, எழுதியவர், எழுதப்பட்ட சூழ்நிலை, எழுதப்பட்ட காலம், எழுதப்பட்ட நோக்கம், அதன் உள்ளடக்கத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டம், அதில் வலியுறுத்தப்படும் காரியங்கள் மற்றும் சிறப்பம்சங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்த்துவிட்டு இந்த நிருபத்தை நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் போது இன்னும் ஆழமாக தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை தெளிவாக, எளிதாக புரிந்து கொள்ள முடியும். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் பிராட்காஸ்ட் லிஸ்டில் நீங்கள் இன்னும் இணையவில்லை என்றால் ஒரு மெசேஜ் செய்து இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இந்த நிருபத்தை எழுதியவர் அப்போஸ்தலனாகிய பவுல். இதன் மைய கருத்து விசுவாசத்தின் மூலம் கிருபையினால் ரட்சிக்கப்படுவது. எழுதப்பட்ட காலம் கிபி 49. முதலில் இந்த நிருபத்தின் பின்னணி பற்றி பார்க்கலாம். கலாத்தியா நாட்டில் இருக்கின்ற சபைகளுக்கு பவுல் இந்த கடிதத்தை எழுதினார் என்று இந்த வசனங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த கலாத்தியா நாட்டின் தென் பகுதியில் இருக்கின்ற நகரங்களுக்கு, குறிப்பாக பிசிதியா, அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா மற்றும் தெர்பை போன்ற நகரங்களில் இருந்த சபைகளுக்கு இந்த கலாத்தியர் நிருபம் எழுதப்பட்டது. இந்த நகரங்களில்தான் பவுலும் பர்னபாவும் தங்களது முதல் மிஷனரி பயணத்தின் போது சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை நிறுவினார்கள் என்று அப்போஸ்தலர் 13-14 அதிகாரங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. சீரியா நாட்டு அந்தியோகியாவில் இருந்த பவுல் திரும்பி இந்த கலாத்திய பட்டணத்திற்கு வருவதற்கு கொஞ்சம் முன்பாக, எருசலேமில் நடந்த ஆலோசனை கூட்டத்திற்கு முன்பாக இந்த கலாத்தியர் நிருபத்தை எழுதியிருக்கலாம் என்கின்ற கருத்து அப்போஸ்தலர் 15 அதிகாரத்தின் மூலம் தெளிவாகின்றது. எருசலேமிலே விவாதிக்கப்பட்டு சில முடிவுகள் எடுக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்ட காரியங்கள் தான் இந்த கலாத்தியர் நிருபத்தில் இருக்கின்ற முக்கிய பகுதி என்று அப்போஸ்தலர் 15 அதிகாரத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த நிருபத்தின் 2 முக்கிய அம்சம் 2 கேள்விகளை உடையதாக இருக்கின்றது. முதலாவது கேள்வி, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்று விசுவாசிப்பதுதான் ரட்சிக்கப்பட ஒரே அடிப்படை தேவையா என்பது. இரண்டாவதாக, கிறிஸ்துவின் ரட்சிப்பை அடையும்படியாக சில பழைய ஏற்பாட்டு யூத பழக்கங்களுக்கும் நியாயப்பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பது அவசியமானதொன்றா என்பதுதான் மற்றொரு கேள்வி. நியாயப்பிரமாணம் பற்றிய மாறுபட்ட கொள்கை எருசலேமிலே முதலாவதாக விவாதிக்கப்படுவதற்கு முன்பாகவே, அங்கீகரிக்கப்பட்ட சபையின் நிலை பற்றி தீர்மானிக்கப்படுவதற்கு முன்பாகவே பவுல் இந்த கலாத்தியர் நிருபத்தை எழுதிவிட்டார். அதாவது இந்த கலாத்தியர் நிருபம்தான் பவுல் எழுதிய முதலாம் நிருபம் என்று கருதப்படுகின்றது. அடுத்ததாக இந்த நிருபம் எழுதப்பட்ட நோக்கம் பற்றி பார்க்கலாம். சில யூத மத போதகர்கள் விருத்த சேதனம் பண்ணுதல், மோசையின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளுதல் ஆகிய பாரத்தை கலாத்தியாவில் வசித்து வந்த புதிதாக மனம் மாறிய கிறிஸ்தவர்களிடம் சுமத்தி, ஒருவர் ரட்சிக்கப்படவும் திருச்சபையில் சேர்த்து கொள்ளப்படவும் இவை அனைத்துமே முக்கியம், இவை அனைத்துமே தேவை என்று கூறி அவர்களை நிலை தவற பண்ணினதாக பவுல் கேள்விப்பட்டார். இதை கேள்விப்பட்டதுமே பவுல் முதலாவதாக பழைய உடன்படிக்கை கீழ் வரும் விருத்த சேதனம் போன்ற சட்டங்கள் புதிய உடன்படிக்கையின் கீழ் வரும் ரட்சிப்பிற்காக கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய கிருபை நடத்தும் கிரியைகளுடன் இணைந்தவை அல்ல என்பதை வலியுறுத்தி அதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றார். இரண்டாவதாக, நாம் பரிசுத்த ஆவியானவரையும் ஆவிக்குரிய ஜீவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் தான் பெறுகின்றோமே தவிர பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணங்களில் இருக்கின்ற பற்றுதலினால் அல்ல என்பதை மிக தெளிவாக வற்புறுத்தி எழுதுகின்றார். அடுத்ததாக இந்த கலாத்தியர் நிருபத்தின் ஒரு கண்ணோட்டம். சபைகளில் பவுலின் செல்வாக்கு குறைந்து போகும்படியாக யூத மார்க்கத்தில் இருக்கின்ற எதிரிகள் அனைவரும் பவுலை தனிப்பட்ட முறையில் தாக்கினர் என்பது இந்த நிருபத்திலிருந்து தெளிவாகின்றது. குறிப்பாக பவுலின் எதிரிகள் கூறியது என்னவென்றால், முதலாவதாக பவுல் ஆதி அப்போஸ்தலர்களில் ஒருவர் அல்ல என்றும் அதனால் பவுலுக்கு சட்டபூர்வமான அதிகாரம் கிடையாது என்றும் கூறினர். இரண்டாவதாக, பவுலுடைய பிரசங்கம் எருசலேமில் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷத்திலிருந்து பிரிந்திருக்கின்றது என்று கூறினர். மூன்றாவதாக, கிருபையை குறித்த பவுலுடைய பிரசங்கம் சட்ட திட்டமில்லாத வாழ்க்கைக்கு வழிநடத்தும் என்று குற்றம் சாட்டினர். இப்படியாக பவுலின் எதிரிகள் அவர் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு பவுல் நேரடியாக இந்த நிருபத்தில் பதிலளிப்பதை பார்க்க முடிகின்றது. முதலாவதாக பவுலின் பதில், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக ஊழியம் செய்யும்படியாக தேவனிடமிருந்து அவர் நேரடியாக பெற்று கொண்டதும் யாக்கோபு, பேதுரு, யோவான் போன்றவர்களினால் அங்கீகரிக்கப்பட்டதுமான
பவுலுக்குரிய அதிகாரத்தை உரிய முறையில் நியாயப்படுத்தியதை முதல் 2 அதிகாரங்களில் நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக, கிருபையினால் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கின்ற விசுவாசத்தை கொண்டு நாம் பெறுகின்ற இரட்சிப்பின் சுவிசேஷத்தை உணர்ச்சி வலிமையோடு பவுல் ஆதரித்ததை 3 மற்றும் 4 அதிகாரத்தில் பார்க்க முடியும். மூன்றாவதாக, இறுதியாக பவுல் இயேசு கிறிஸ்துவின் மெய் சுவிசேஷமானது ஒரு வகையில் யூத சட்ட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையையும், மறுவகையில் பாவத்திலிருந்தும் பாவ ஸ்பாவத்தின் கிரியைகளிலிருந்தும் விடுதலையை அளிக்கின்றது என்று மிக ஊக்கமாக உற்சாகமாக கூறுகின்றார். மெய்யான கிறிஸ்தவ சுயாதீனம் என்பது ஆவிக்குரியபடி வாழ்கின்றதும் இயேசு கிறிஸ்துவின் சட்டத்திட்டங்களை நிறைவேற்றுவதும் தான் என்று 5 மற்றும் 6 அதிகாரங்களில் குறிப்பிடுகின்றார். இதை பற்றி சற்று விரிவாக எடுத்துரைக்கின்றேன். முதலாவதாக பவுல் வாழ்த்துறையை கூறி ஆரம்பிக்கின்றார். அடுத்ததாக, கிருபையின் சுவிசேஷத்தை விட்டுவிட்டு அவர்கள் வழுவி போனதை குறித்து பவுல் ஆச்சரியப்படுவதை 1 அதிகாரம் 11 முதல் 24 வசனங்களில் பார்க்க முடியும். இந்த கலாத்தியர் நிருபத்தை 3 பகுதிகளாக நாம் பிரிக்க முடியும். முதல் பகுதி, பவுல் அறிவிக்கும் சுவிசேஷத்தையும் தனது அழைப்பையும் குறித்த அதிகாரத்தை பவுல் நியாயப்படுத்துகின்றார். குறிப்பாக அவரது அழைப்பு இயேசு கிறிஸ்துவினாலே அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்பதை குறித்தும், இயேசுவின் சீஷர்களின் மூலம் அது ஒப்புக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது என்றும், அப்போஸ்தலனாகிய பேதுருவிடம் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து வைத்தது பற்றியும் இந்த முதல் பகுதியில் நாம் பார்க்க முடியும். இரண்டாவது பகுதி, பவுல் அறிவித்த சுவிசேஷத்தின் உபதேசத்தின் செய்தியை பவுல் நியாயப்படுத்துவதை பார்க்க முடிகின்றது. அதில் குறிப்பாக கிரியைகளினால் அல்லாமல் விசுவாசத்தினாலேயே ஆவியையும் புதிய ஜீவனையும் நாம் பெறுகின்றோம் என்பது பற்றியும், இரட்சிப்பு நியாய பிரமாணத்தினால் அல்லாமல் வாக்கு தத்தத்தினால் தான் உண்டாயிருக்கின்றது என்பது பற்றியும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றவர்கள் அடிமைகளாக அல்லாமல் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் என்பதையும், தங்கள் கிரியைகளை மறுபரிசீலனை செய்யும்படியாக கலாத்தியருக்கு அவர் வேண்டுகோள் வைப்பதையும், நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கின்றவர்கள் இன்னும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறாமல் அடிமைகளாகத்தான் இருக்கின்றனர் என்பதையும் பவுல் எடுத்துரைக்கின்றார். மூன்றாவது பகுதி, பவுல் அறிவிக்கின்ற சுவிசேஷத்தின் சுயாதீனத்தை, அதாவது செயல்முறையை பவுல் நியாயப்படுத்துகின்றார். அதில் குறிப்பாக கிருபையினால் உண்டாகின்ற இரட்சிப்புடன் கிறிஸ்தவ சுயாதீனம் தொடர்புடையது என்று கூறுகின்றார். கிறிஸ்தவ சுயாதீனத்தை காத்து கொள்ளும்படியாகவும் நியாயப்பிரமாண விருத்த சேதனத்திற்கு கீழ்ப்படிவதற்கான பலன் பற்றியும் எடுத்துரைக்கின்றார். அடுத்ததாக, கிறிஸ்தவ சுயாதீனமானது பாவம் செய்ய தூண்டுகின்ற இயற்கை சுபாவத்திற்கு அனுகூலமாகிவிடக் கூடாது என்று கூறுகின்றார். அதில் அன்பின் பிரமாணம் பற்றியும், பாவ சுபாவத்தினால் அல்ல ஆவியினால் நாம் வாழ வேண்டும் என்பதையும் எடுத்துரைக்கின்றார். அடுத்ததாக, கிறிஸ்துவின் பிரமாணத்தினால் இந்த கிறிஸ்தவ சுயாதீனம் வெளிப்பட வேண்டும் என்று எடுத்துரைக்கின்றார். குறிப்பாக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது பற்றியும், நன்மை செய்வதில் யாரும் சோர்ந்து போய்விடக் கூடாது என்பதையும் எடுத்துரைக்கின்றார். கடைசியாக முடிவுரையையும் வாழ்த்துதலையும் கூறி இந்த நிருபத்தை முடிக்கின்றார். இந்த கலாத்தியர் நிருபத்தில் கலாத்தியா, அந்தியோகியா, எருசலேம் ஆகிய இடங்களில் மற்றும் பவுல் ஊழியம் செய்த மற்ற பல இடங்களிலும் அவருக்கு எதிர்த்து நின்ற யூத விசுவாசிகளுடைய குணாதிசயங்களின் விபரம் அடங்கியிருக்கின்றது. பவுல் அவர்களை தொந்தரவு செய்கின்றவர்கள், சுவிசேஷத்தை புரட்டுகின்றவர்கள், தடங்கள் உண்டு செய்கின்றவர்கள், வெளிப்புறமாக நல்லவர்கள் போல காணப்பட விரும்புகின்றவர்கள், கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்பட விரும்பாதவர்கள் என்று அழைப்பதை பார்க்க முடிகின்றது. அதுபோக பவுல் அவர்களை மனுஷரை பிரியப்படுத்துகின்றவர்கள் என்றும், கள்ள சகோதரர் என்றும், விருத்த சேதன குழு என்றும், மயக்குகின்றவர்கள் என்றும் அவர்களது குணாதிசயங்களை விவரித்து காட்டுகின்றார். கடைசியாக கலாத்தியர் நிருபத்தின் சிறப்பம்சங்கள் பற்றி பார்க்கலாம். 4 தனித்தன்மை வாய்ந்த அம்சங்கள் இந்த நிருபத்தில் இருக்கின்றது. முதலாவதாக, இது புதிய ஏற்பாட்டு சுவிசேஷத்தின் முக்கிய தன்மையை பாதுகாக்க மிகவும் போராடுகின்ற நிருபமாக இருக்கின்றது. பவுல் தவறு செய்கின்ற எதிராளிகளோடு இடைப்படுவதாலும், கலாத்தியர் எளிதில் ஏமாந்து போவதினால் அவர்களை கண்டிப்பதினாலும் இந்த கலாத்தியர் நிருபத்தை பவுல் உச்ச தொனியோடு கடுமையாக அவசரமாக எழுதுகின்றார். இரண்டாவதாக, இந்த கலாத்தியர் நிருபத்தில் சுயசரிதை பற்றிய விபரங்களில் 2 கொரிந்தியர் நிருபத்திற்கு அடுத்ததாக இந்த கலாத்தியர் நிருபம் வருகின்றது. மூன்றாவதாக, இது கலாத்தியா நாட்டில் இருக்கின்ற பல சபைகளுக்கு சேர்த்து பவுல் எழுதியிருக்கின்ற ஒரே நிருபமாக இருக்கின்றது. நான்காவதாக, இந்த நிருபத்தில் ஆவியின் கனி பற்றிய பட்டியலும்
புதிய ஏற்பாட்டு மாம்ச கிரியைகள் அடங்கிய விரிவான பட்டியலும் இந்த நிருபத்தில் அடங்கியிருக்கின்றது. இதுவே கலாத்தியர் நிருபத்தின் ஒரு முன்னுரை. இதற்கு பிறகு இந்த கலாத்தியர் நிருபத்தை நீங்கள் பைபிளில் வாசிக்கும் போது எளிதாக, தெளிவாக, பின்னணியுடன் புரிந்து கொள்ள இந்த வீடியோ உதவும் என்று நம்புகின்றேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். வேதாகம புஸ்தகங்கள் என்கின்ற தலைப்பில் ஆதியாகமம் முதல் அனைத்து புஸ்தகங்களின் வீடியோ லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.